சாபமும் சாப விமோச்சனமும். குடும்ப உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு சாபம் விட்டு பிரிஞ்சிருவாங்க. கொஞ்ச காலம் பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு புரிதலின் காரணமா சரி மறுபடியும் மறப்போம், மன்னிப்போம், சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற அடிப்படையில சரி நம்ம எல்லாம் சேர்ந்து வாழலாம், பழச மறந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குலதெய்வ கோயில்லையோ அல்லது நீர்நிலைகளுக்கோ சென்று பூஜையை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்த்தத்தை பரிமாறி தங்களுடைய சாப விமோசனத்தை தீர்த்துக்கிட்டு அண்ணன் தம்பிகளா பங்காளிகளா மாமச்சனா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இது குடும்ப உறவுகளுக்குள் உள்ள சாபமும் சாப விமோச்சனமும். தெய்வ குற்றங்களுக்கான சாப விமோச்சனம் என்னன்னு யாருக்காச்சும் தெரியுங்களா? ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு சமையல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா? அந்த வாழைத்தண்டை நறுக்கும் போது அந்த நார் வெளிப்படும். அந்த நாரெல்லாம் ஒண்ணா சேர்த்து நல்லா தண்ணீல அலசி பிழிஞ்சு பன்னீரில் நனைய வைத்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை சின்ன சின்ன திரிகளா கட் பண்ணி வச்சுக்கிட்டு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் திரிய போட்டு இலுப்பை எண்ணெயை விட்டு அந்த தீபத்தை வீட்டில் உள்ள குலதெய்வ படத்தின் முன்னாலோ அல்லது குலதெய்வ கோவில்களிலோ வழிபட்டு வந்தால் தீபமேற்றி வழிபட்டு வந்தால் அந்த தெய்வ குற்றங்களுக்கான சாப விமோச்சனம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.